விஜய் பிரச்சாரம் செய்ய இருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்களுக்கு கட்சியின் தலைமை பல்வேறு கட்டளைகளையும் நெறிமுறைகளையும் வகுத்து கொடுத்திருந்த நிலையில் தற்போது விஜய் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு வந்து சென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கடந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து தற்போது இந்த பகுதிக்கு அவர் வந்திருக்கிறார். அந்த இடம் முழுக்க மனித தலைகளாக காட்சியளிக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். களத்தில் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராஜேஷ், அந்த இடமே மக்கள் தலைகளாக காட்சியளிக்கிறது. அங்க மின்சார வயர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். செல்போன் கோபுரத்து மேல மக்களோ தொண்டர்களோ ஏறி நிற்கக்கூடியதை பார்க்கிறோம். டிரான்ஸ்பார்மர் ஒரு பக்கம் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல மக்களுடைய பாதுகாப்புக்காக அங்க மின்சாரம் ஏதேனும் துண்டிக்கப்பட்டிருக்கா? பாதுகாப்பு நடவடிக்கைகள் அந்த பகுதிகளை எப்படி செய்யப்பட்டிருக்கு? பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொறுத்தவரையில பெரிய அளவில் நீங்கள் கேட்பது போல பெரிய மாற்றங்கள் எதையும் செய்யவில்லை. மின்சாரம் துண்டிப்பதோ அல்லது மற்ற விஷயங்கள் செய்வதோ இங்கு செய்யப்படவில்லை. பாதுகாப்பிற்காக சுமார் 100 அல்லது அதிகபட்சம் 150 காவலர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் சாலையில் ஓரமாக ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களும் காலை 6 மணியிலிருந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். எப்படி இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு அயற்சி ஏற்பட்டிருக்கிறதோ அது போல அவர்களுக்கும் ஒரு கடுமையான அந்த வெப்பத்தின் காரணமாக கடுமையான சோர்வு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனாலும் காவலர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மின்சாரம் இந்த பகுதியிலே துண்டிக்கப்படவில்லை. மின் வயர்கள் கீழே தான் சென்று கொண்டிருக்கிறது. மாநாடு அல்லது பெரிய பொதுக்கூட்டம் இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் சொல்வது போல அதீத முக்கியத்துவம் கொடுத்து கவனம் கொடுத்து இந்த முன்னேற்பாடுகளை கவனிப்பார்கள். இது வெறும் தேர்தல் பிரச்சார கூட்டம் தான். அதுவும் குறிப்பாக வெறும் 15 நிமிடங்கள் மட்டுமே நடைபெறும் என்று சொல்லப்பட்ட கூட்டம். எனவே அதற்கு ஏற்பதான் ஒரு தற்காலிக ஏற்பாடுகளாகத்தான் பெரும்பாலான ஏற்பாடுகள் இருந்தது. ஒரு பெரிய அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இங்கு செய்யப்படவில்லை. இங்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டம் எதிர்பார்த்ததை விட சற்று கூடுதலாகவே இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் காவல்துறையினரும் தெரிவிக்கின்றார்கள். அதிலும் திமுக, அதிமுக, நாம் தமிழர் அல்லது மற்ற கட்சிகள் போல ஒரு ஒழுங்கான கூட்டமாக இல்லாமல் இவர்கள் ஒரு ஒழுங்கற்ற ஆர்ப்பரிக்கும் கூட்டமாக இருக்கின்றார்கள். எப்படி கல்லூரி மாணவர்கள் சுற்றுலாவுக்கு சென்றால் அவர்கள் அந்த பேருந்திலே ஆட்டம் பாட்டத்தோடு செல்வார்களோ, அந்த பேருந்திலே இருக்கக்கூடிய 60 மாணவர்களை கட்டுப்படுத்த 2 ஆசிரியர்கள் தவிப்பார்களோ, அதுபோலத்தான் இங்கு கூடி நிற்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த 150 காவலர்களும் தவித்து வருகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். முடிந்த வரையில் கத்தி பார்த்தார்கள், கம்பெடுத்தும் மிரட்டி பார்த்தார்கள். மரக்கிளைகளின் மீது ஏறாதீர்கள், மதில் சுவர்களின் மீது ஏறாதீர்கள், உயரமான கட்டிடங்கள் மீது ஏறி நிற்காதீர்கள் என்று சொல்லி பார்த்தார்கள். பல மணி நேரங்களாக அவர்கள் சொல்லி அவ்வப்போது கீழே இறக்கினார்கள். ஆனால் அவர்கள் சொல்லி அதட்டை விட்டு அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு ஒரு 100 மீட்டர் காவலர்கள் நடந்து சென்றால் பின்னாலேயே அவர்கள் மீண்டும் வந்து அந்த மரத்தின் மீதோ அல்லது உயரமான கட்டிடங்கள் மீதோ ஏறி நின்று கொள்கிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் இதற்கு மேல் முடியாது என்பது போல காவலர்களும் ஒதுங்கி கொண்டனர். நாம் முன்பே குறிப்பிட்டது போல காலை 6 மணியிலிருந்து ஏராளமான தொண்டர்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். தற்போது மணி 2 கூட கடந்து விட்டது. 3 மணி ஆக போகிறது. சிந்தித்து பாருங்கள், கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கும் மேலாக இங்கே கூடி நிற்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த சூழலிலே தான் தற்போது விஜய் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். திருச்சியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு ஜங்ஷன் பகுதி என்று சொன்னால் அது காந்தி மார்க்கெட் அருகில் இருக்கக்கூடிய மரக்கடை ஜங்ஷன். இந்த மரக்கடை ஜங்ஷன் ஒரு குறுகலான ஒரு சந்து. சென்னையில் வைத்து உதாரணம் சொல்ல வேண்டுமானால் சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட் போன்ற ஒரு குறுகலான ஒரு கார் ஒரு பைக் செல்லும், அவ்வளவுதான் ஒரே நேரத்தில். அது போன்ற ஒரு சந்து. ஒரு பேருந்து தான் ஒரு நேரத்தில் செல்ல முடியும். அது போன்ற அவ்வளவுதான் இருக்கக்கூடிய நெருக்கமான சந்து. அந்த இடத்தில் தான் தற்போது கூட்டம் நடைபெறுகின்றது. சாதாரணமாக ஒரு 100-150 பேர் நின்றாலே ஒரு பெரிய கூட்டம் போல தெரியக்கூடிய இடம். இந்த இடத்தில் 10,000 பேர் வந்து நின்றால் அந்த நிலைமை எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். அது போன்ற ஒரு சூழல் தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் சிலைக்கு அருகில் நின்று வாகனத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை விஜய் தொடங்க இருக்கின்றார். டி வடிவிலே தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் முன்பே சொன்னது போல ஜங்ஷன் ஒரு இணைப்பு பகுதி. இது அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்னை செல்வதற்கும் அதே போல சத்திரம் புது பஸ் ஸ்டாண்டு செல்வதற்குமான 3 வெவ்வேறு பாதைகள் இருக்கக்கூடிய டி வடிவிலான பகுதி இது. அந்த டி வடிவிலான மைய பகுதியில நின்று விஜய் பேசுவார். விஜயினுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நேரிலும் பொதுமக்கள் கூடியிருக்கின்றார்கள். அவர்களை பார்த்துதான் விஜய் 360 டிகிரியில சுழன்று பேசுவார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கும் போது திரையில பார்க்கலாம். அந்த சாலையிலே நடு சாலையிலே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஒரு புறம் நின்று கொண்டிருக்கிறார்கள். வலது இடது புறங்களில் இருக்கக்கூடிய மதில் சுவர்களின் மீது ஏராளமானோர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல
நூற்றுக்கணக்கானவர்கள் மரங்களின் மீதும் உயரமான கட்டிடங்கள் மீதும் ஏறி நின்று ஆர்ப்பரிக்கிறார்கள். விஜய் வந்துவிட்டார், இன்னும் சற்று நேரத்தில் பேச போகிறார், அவர் பேச்சை கேட்க போகிறோம், அவரை பார்க்க போகிறோம் என்ற உற்சாகத்தில் இங்கு துவண்டு போய் கிடந்த ரசிகர்களும் துவண்டு போய் கிடந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் துள்ளி குதித்து எழுந்து நின்று ஆட்டம் போட்டு வருகிறார்கள்.